பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த வங்கி பெண் ஊழியர் பெண்ணை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் கண்ணுமைக்கும் நேரத்தில் வங்கி ஊழியரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற கொடூரம். இரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணை பார்த்து கதிகலங்கிய பொதுமக்கள். நடுரோட்டில் வைத்து பெண் ஊழியரை சுட்டுக் கொன்றது யார்? கொலையாளி சிக்கினானா? பின்னணி என்ன? டிசம்பர் 23ஆம் தேதி நைட் 7 மணிக்கு திடீர்னு ஒரு பயங்கர சப்தம் கேட்டிருக்கு. ரோட்ல போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் தங்களோட வாகனத்தை நிறுத்திட்டு என்ன சப்தம்னு பதற்றத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப 2 வீலர்ல போயிட்டு இருந்த ஒரு பெண் நெஞ்சில கை வச்சுக்கிட்டே பொத்துன்னு விழுந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பைக்ல உட்கார்ந்திருந்த ஒருத்தன் வேக வேகமாக பைக்ல தப்பிச்சு போயிருக்கான். கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தவங்களை அங்கிருந்தவங்க சேர்ந்து மீட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணோட நெஞ்சில துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட உயிர் அடங்கிருச்சு. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் புலன் விசாரணையில இறங்கினாங்க. அப்பதான் கொலைக்கான பின்னணி ஒவ்வொன்னா தெரிய வந்து அதிர வச்சிருக்கு. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் 40 வயசான பாலமுருகன். இவரு 2011 அதே ஊரை சேர்ந்த புவனேஸ்வரிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி இருக்காரு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. பாலமுருகனுக்கு சொந்த ஊர்ல வேலை கிடைக்காததுனால குடும்பத்தோட பெங்களூருக்கு போய் இருக்காங்க. அங்க போனதும் அவருக்கு ஐடில வேலை கிடைச்சிருக்கு. மனைவி புவனேஸ்வரிக்கு பிரைவேட் பேங்க்ல மேனேஜர் போஸ்டிங்கும் கிடைச்சிருக்கு. இப்படி வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல பாலமுருகனை வேலையிலிருந்து தூக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயும் வேலை கிடைக்காம வீட்லயே இருந்தவரு மது போதைக்கு அடிமையாகி இருக்காரு. எந்த நேரமும் குடியும் கும்மாளமுமாவே இருந்த பாலமுருகன் பிள்ளைகளோட கல்விக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் மனைவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு. மனைவி காசுல மூக்க முட்டை குடிச்சிட்டு அதே மனைவிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு ரகளை பண்ணியிருக்கான் கணவன் பாலமுருகன். இதுக்கிடையில மனைவி புவனேஸ்வரியோட நடத்தை மேல பாலமுருகனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. குடிபோதையினால வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனை போய் கடந்த சில நாட்களா மனைவியோட நடத்தை மேல சந்தேகப்பட்டு பாலமுருகன் சண்டை போட்டு இருக்கா. கணவன் கொடுக்கிற டார்ச்சரை தாங்க முடியாம ராஜாஜி நகர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தன்னோட பிள்ளைகளோட கடந்த 1 வருஷமா தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க புவனேஸ்வரி. இதுக்கிடையில அடிக்கடி புவனேஸ்வரி வீட்டுக்கு போன பாலமுருகன் தான் கூட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டு இருக்கான். ஆனா இனிமே உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு புவனேஸ்வரி திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவாகரத்து கேட்டு பாலமுருகனுக்கு கோர்ட் மூலம் புவனேஸ்வரி நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. அந்த நோட்டீஸை பார்த்ததும் கொந்தளிச்சு போன பாலமுருகன் என் கூட வந்து வாழ மாட்டேன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நீ இந்த உலகத்திலேயே வாழக்கூடாதுன்னு சொல்லி மனைவிய கொலை செய்ய பிளான் போட்டிருக்கான். புவனேஸ்வரி கதையை முடிக்க ஆன்லைன் மூலமா கூலிப்படைய அமைக்க முடிவு பண்ணி இருக்கான். ஆனா அதுல யாரும் அவன் பேசின பணத்துக்கு சம்மதிக்கல. அதுக்கப்புறம் சேலத்துக்கு கிளம்பி போன பாலமுருகனுக்கு அங்க கூலிப்படையை சேர்ந்த மௌலேஷ்ங்கிறவன் அறிமுகமாகி இருக்கான். அவனை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு கொலைக்கு பேரம் பேசினதோட அட்வான்ஸ் பணமா 1.5 லட்சம் கொடுத்திருக்கான். பாலமுருகன் சொன்ன மாதிரியே பெங்களூருவுக்கு வந்த மௌலேஷ் புவனேஸ்வரியோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு நடுவுல திடீர்னு பாலமுருகனுக்கு போன் பண்ண மௌலேஷ் என்னால கொலையெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேலத்துக்கே கிளம்பி போயிட்டான். அது பாலமுருகனுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்புல போய் முடியுதுன்னு நினைச்ச பாலமுருகன் கடைசியா அவனே களத்துல இறங்கி இருக்கான்.
சம்பவத்தன்னைக்கு புவனேஸ்வரி வேலை பார்க்கிற பேங்க் வாசல்ல மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்த பாலமுருகன் அவங்க தன்னோட பைக் எடுத்து வீட்டுக்கு கிளம்பும் போது ஃபாலோ பண்ணிட்டே போய் இருக்கான். அப்போ ஒரு இடத்துல புவனேஸ்வரிய வழிமறிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்டவன் திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து அவங்கள நடு ரோட்ல வச்சு 4-5 முறை துப்பாக்கியால சுட்டு துடிக்க துடிக்க கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்கான். போலீஸ்காரங்க எப்படியும் நம்மள பிடிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடி நாமளே சரணடைஞ்சிருவோம்னு முடிவு பண்ண பாலமுருகன் பெங்களூரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட நடத்தின விசாரணையில தான் இந்த கொலைக்கான காரணம் தெரிய வந்துச்சு. அடுத்து பாலமுருகன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில தள்ளி இருக்காங்க.